வயிறுக்கு வரேன். வயிறு, இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிச்சிருவேன். அது நீங்க சும்மா விளையாட்டு சொல்ற, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்க சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே. அதுதான் சிறாரு. நீங்க இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்க பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டாரு. உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டாரு. இதுல என்னன்னா, இந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்யற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப திரும்ப சொல்றது, படிக்காதவன் செய்யறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்க சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்க விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்ப வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்ப குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையத்தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையல, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்திரதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்துல, ஈஜிப்துல இறக்குமதி செய்து, இவ்வளவு வளத்தை வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைய வைக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோரை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறதுக்கு இருக்கிற ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்ப எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ என்ன செய்வாய்மா, வேளாண்மையை நானே, நீ என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சர்க்கார் அரசு வேலையா இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா, அது அரசு வேலையாக்க கூடாதா? எங்க தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தாருல காமராஜ், அதுல எல்லாரும் போய் வேலை செஞ்சல, அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அல்றவன் அரசாங்க பணியா இருக்கலாம், இவன் அரசாங்க பணியா இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்கணும் அரசாங்கம் பண்ணலாம். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆனா ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணி ஆகிக்க கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். இது ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது, தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில தாள்களில் செய்தி, நாளைக்கு நீங்க சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும். அது சொல்ற, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஒரு கவிஞன் எழுதுனது, அவன் வழியில எழுதி வச்சிருக்கான், உணர்ந்தா எழுதுறான். எங்க பாட்டி சொல்ற, அறிவு மூதாட்டி அவ, பசி வந்தா 10 பறந்து போயிருமாடா, மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், இந்த பாருங்க, உயர்ச்சி, தொழில் முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிருமாடா. அப்ப அடிப்படையில் நீ மனிதனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசிங்கிற சொல்லு இல்லாம உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போறாங்க. ஆனா நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாம நான் ஒழிக்கல, நான் பிரபாகரன் இல்ல. பாருங்க, அப்ப இங்க இதுல என்ன இருக்குன்னா, ரசாயன உரம் கீழே இங்க வருங்க, ரசாயன உரம் மேல பூச்சிக்கொல்லி, அப்போ கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையுது. அதனாலதான் எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ நம்ம இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம். வேளாண்மை இயற்கை தான். அப்ப இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கையா ஒரு ரசாயன வேளாண்மை வந்துருச்சு. அப்ப அதை தூக்கிடுறோம். தூக்கிட்டு
அது வேற உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறனே, அந்த ஆடு மாட்டு கழிவுலேருந்து இயற்கை வேளாண்மை செய்வேன். ஒரு நஞ்சு இருக்காது என் பிள்ளைகளுக்கு. நஞ்சுன்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்ப வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்றோம். இப்ப நான் இப்ப பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில் அவர் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அவர் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸ் இங்கே வேளாண்மை செய்கிறான்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்ற மாதிரி சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு, அங்கேதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, கொஞ்சம் காட்டுவேன் பின்னாடி. அப்ப அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள் 1000 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்க முல்லை மருதம் நெய்தல் அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரிச்சு எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்ப வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்க விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையா கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது, ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாம ஒழிக்கணுங்கிறது தான்.